ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சிங்கப்புரம் அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை வசந்தசேனன் அப்படிங்கிற அரசர் ரொம்ப சீரும் சிறப்புமா ஆட்சி செய்துட்டு வந்தாரு. அந்த அரசருக்கு ஒரு அமைச்சரும் இருந்தாரு. ரொம்ப ரொம்ப சாதுரியமாக பேசக்கூடிய, ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக நடக்கக்கூடிய அமைச்சர் அவரு. ஒரு முறை இந்த அமைச்சர் அந்த நாட்டுக்கு வந்திருந்த துறவி ஒருத்தருடைய சொற்பொழிவை கேட்க போக அந்த போதனைகள் இவரை கொஞ்சம் அதிகமாவே தொட்டுருச்சு. அந்த அமைச்சருக்கு துறவரம் போகணுங்கிற ஆசையையும் அது கொடுத்துருச்சு. இதனால இந்த அமைச்சர் என்ன பண்றாரு, அரசர் வசந்தசேனன் கிட்ட வந்து, ராஜா நான் துறவரம் போகணும்னு ஆசைப்படுறேன், அதனால என்னுடைய அமைச்சர் பதவியை நான் ராஜினாமா செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு முகத்தை ரொம்ப பாவமா வச்சுட்டு சொன்னாரு. அரசரோட முகம் அப்படியே சுருங்கி போச்சுங்க. ஆனாலும் அரசர் அமைச்சரோட மனசை மாத்த முயற்சி செய்யறாரு. அமைச்சரே, நீங்க என்ன இங்க 10-20 வருஷமாவா இருக்கீங்க? எங்க அப்பா காலத்துல இருந்து இந்த நாட்டுக்கு அமைச்சரா இருந்து எங்க எல்லாரையும் வழி நடத்துறதே நீங்க தானே. நீங்க துறவரத்துக்கு போயிட்டா நாங்கெல்லாம் என்ன செய்வோம்? உங்களை மாதிரி ஒரு திறமையான நல்ல அமைச்சரை நான் எங்க போய் தேடுவேன் அப்படின்னு தன்னுடைய ஆற்றாமையை வெளிப்படுத்தினாரு. அப்போதாங்க நம்ம அமைச்சருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அரசே, உங்க பிரச்சனை என்ன? வேறு ஒரு நல்ல அமைச்சர் வேணும் அப்படிதானே? இதோ நானே ஒரு அமைச்சரை தேர்ந்தெடுத்து தந்துடுறேன், கவலையை விடுங்க அப்படின்னு அரசர்கிட்ட அந்த யோசனைய சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லையும் இறங்கினாரு. இப்போ அடுத்ததா ஒரு அமைச்சருக்கான தேர்வு ஏற்பாடு செய்யப்படுது. அவ்வளோ நாள் அந்த அரசவையில இருந்த அறிஞர்கள்ல தலை சிறந்த 4 அறிஞர்களுக்கு மட்டும் அந்த தேர்வுக்காக அழைப்பும் விடுக்கப்படுது. ஆனா அந்த தேர்வுக்கு முன்னாடியே இந்த அமைச்சர் சில ஏற்பாடுகளை எல்லாம் செய்தாருங்க. அதாவது அந்த தேர்வு நடக்கிற அறையில சில மாற்றங்களை எல்லாம் செஞ்சாரு. தேர்வு நடந்தது என்னவோ அரசர் ஓய்வெடுக்கிற அறைதான். ஆனா அந்த அறையில தொங்க விடப்பட்டிருந்த ஒரு குறிப்பிட்ட திரைச்சீலையை மட்டும் கழட்டிட்டு தான் கொண்டு வந்திருந்த திரைச்சீலைய அதுல மாட்டும்படி சொன்னாரு அமைச்சர். இப்போ அமைச்சர் நினைச்சிருந்த எல்லா ஏற்பாடுகளும் தயாராயாச்சு. அரசரும் அந்த அறைக்குள்ள வந்தாச்சு. அறைக்குள்ள நுழைஞ்சதும் அரசரோட முகம் போச்சு பாருங்க ஒரு போக்கு. அதை பார்த்துட்டு, அரசரே, ஒரே 1 மணி நேரம் மட்டும் இந்த துர்நாற்றத்தை எனக்காக பொறுத்துக்கோங்க அப்படின்னு அன்போட கேட்டாரு அமைச்சர். ஆமாங்க, அந்த அமைச்சர் கொண்டு வந்து ஒரு துணியை மாட்டியிருந்தாரே, அதுல இருந்துதான் அவ்வளோ கேவலமான ஒரு நாற்றம் வீசிக்கிட்டு இருந்தது. இதுல அந்த துர்நாற்றம் அங்க ஏற்கனவே கலந்திருந்த பன்னீர் வாசம், அகில் புகை வாசம் எல்லாத்தோடையும் சேர்ந்து ரொம்ப மோசமான ஒரு ஆம்பியன்ஸை உருவாக்கி வச்சிருந்தது. இப்போ இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அரசர் தேர்ந்தெடுத்திருந்த 4 அறிஞர்களும் வரவழைக்கப்பட்டாங்க. அதுல முதல் நபர் இருக்காரு பாருங்க, நுழைஞ்ச மாத்திரத்திலேயே தன்னோட மூக்க பொத்திக்கிட்டு, என்ன இது, ஒரு மாதிரி கெட்ட நாத்தம், ராஜா உங்க அறையில ஏதோ எலிகிலி செத்து கிடக்குதோ அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதும் தான் தாமதம். யாரங்கே, இவனை பிடித்து சிறையில் போடுங்கள் அப்படின்னாரு அமைச்சர். இப்போ மத்த 3 பேருக்கும் அப்படியே ஒரு கலக்கம். உண்மையை சொல்லணும்னா அந்த அறையில துர்நாற்றம் அடிக்கதான் செஞ்சது. ஆனா அரசர்கிட்ட அது சொல்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா சொன்னவருக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களும் பார்க்க தானே செஞ்சாங்க. அதனால ஒரு மாதிரி திருதிருன்னு முழிச்சாங்க. இப்போ அவங்கள பார்த்து, யார் இவன், அகிலும் புகையும் வீசுற நம்ம அரசரோட அறையில துர்நாற்றம் வீசுதுங்கிறா, துர்நாற்றம் அடிக்குதா என்ன அப்படின்னு கேட்டாரு அமைச்சர். இப்போ அதுல இருந்த அந்த 2வது அறிஞர் வேகமா இல்லைன்னு தலையாட்டிட்டு, துர்நாற்றமா இங்கேயா, வாய்ப்பே இல்ல, சந்தன வாசம் ஒரு பக்கம், ரோஜா பூ வாசம் ஒரு பக்கம், அகில் புகை வாசம் ஒரு பக்கம்னு எவ்வளோ ரம்மியமான சூழ்நிலை இது அப்படின்னாரு. அவர் அப்படி சொல்லவும் மறுபடியும், யாரங்கே, இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் அப்படின்னாரு அமைச்சர். அடுத்ததா இருந்த அந்த 2 அறிஞர்களுக்கும் இப்ப என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. அவங்க இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சிட்டா அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும், தப்பா ஏதாவது பேசிட்டா சிறை தண்டனை தான். இப்படி இருக்கிற நிலைமையில தன்னுடைய மௌனத்தை கலைக்காம அப்படியே நின்னாரு அந்த 3வது அறிஞர். 4வது அறிஞர் மட்டும் வாயை திறந்து, அரசரே, நீங்க என்ன மன்னிக்கணும், எனக்கு இந்த அறையில என்ன வாசனை இருக்கு, அது நல்லதா கெட்டதான்னு எதுவுமே தெரியல. ஏன்னா எனக்கு ஜலதோஷம், மூக்கு அடைச்சிருக்கு, வேணும்னா நான் இந்த அறையை இன்னும் கொஞ்ச நேரம் சோதனை போட்டுட்டு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறை முழுசையும் சோதனை போட்டாரு. மறுபடியும் வந்து, என் ஜலதோஷம் கொஞ்சம் மோசமா இருக்கும்னு நினைக்கிறேன்,
எனக்கு இந்த அறையில என்ன வாசனை இருக்குன்னே தெரியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அறையை விட்டு வெளியேறிட்டாரு. ஆனா போகும்போது அந்த அறையோட காப்பாளனை கூப்பிட்டு அந்த அறையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட திரைச்சிலையை மட்டும் மாற்றும்படி சொல்லிட்டு போனாரு. மறுநாள் அந்த நாட்டுல அடுத்த அமைச்சர் யாருங்கிற அறிவிப்பு வந்தப்போ யாரு அடுத்த அமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்கன்னு தெரியுமா? அந்த 4வது நபர் தான். அதாவது உள்ள ஜலதோஷம்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு வெளியே வந்து அந்த திரைச்சிலையை மாத்தும்படி சொன்னார்ல, அவரே தான். ஆமாங்க, ஒரு நாட்டுடைய அமைச்சர் புத்திசாலித்தனமா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, இங்கிதமாவும் சமயோஜிதமாவும் எங்க எப்படி பேசணுமோ அங்க அப்படி பேசுறவராகவும் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் அவரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. இன்னைக்கு இந்த கதையில வந்த அந்த 4 அறிஞர்களுக்கும் தேர்வு நடந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கைங்கிறது ஒரு தேர்வை வச்சுக்கிட்டே தாங்க இருக்கு. அந்த தேர்வுல நம்ம வெற்றி பெறணும்னா முதல் அறிஞரை மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு ரியாக்ட் பண்ணிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு பேசிட்டு இருந்தோம்னா காரியமே நடக்காது. 2வது அறிஞரை மாதிரி தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சும் ஜால்ரா போட்டு அப்படியே அதுல இருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு நினைச்சோம்னா அதுவும் வேலைக்காகாது. 3வது அறிஞரை மாதிரி அமைதியா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சா அதுவும் வேலைக்காகாது. 4வது அறிஞரை மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகள்ல இங்கீதமா நடந்துகிட்டு சாதுரியமா பேசிக்கிட்டு செயல்ல மட்டும் கவனம் செலுத்தினோம்னா நம்மளால இந்த வாழ்க்கைய ரொம்ப எளிதாக வெற்றிகரமாக வாழ முடியும்.